Hello everyone, I'm Divya from Enlingua Academy. So நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா நம்மளோட vocabulary improvisationக்கு சில டாபிக்ஸ் பிக் பண்ணி நம்ம அதில் உங்களுக்கு ரெலவெண்ட் vocabulary வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to talk about travel. ஒரு ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராவல்ஸ் இருக்குது அண்ட் அதுக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு then we'll end up with telling few phrases which will help you to convey about your travel. Okay, so types of travel அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா there are different words to talk about it. Say for example, first வந்து commutation. Commutation அப்படின்றது it is a frequent travel between two fixed destination. Say for example, நம்ம காலேஜுக்கும் வீடுக்கும் போகிறது, ஒர்க் பிளேஸ்க்கும் வீடுக்கும் நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்யூட்டேஷன் அப்படின்ற வேர்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா மை டெய்லி கம்யூட்டேஷன் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் an hour by bus அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு errand. ஸோ errand அப்படின்றது வந்துட்டு a short trip to do a specific task பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து errand அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ went on an errand to buy groceries அப்படின்றது. நெக்ஸ்ட் வேர்டு வந்து journey. journey அப்படின்றது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு தான். பட் அது எங்கே நம்ம யூஸ் பண்ணணும், நீங்கள் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ journey அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் அ லாங் ட்ராவல், ஒரு பெரிய டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா we use the word journey. For example, the train journey from Delhi to Mumbai was very beautiful அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து எக்ஸ்பெடிஷன். எக்ஸ்பெடிஷனுமே வந்துட்டு ஒரு ஜேர்னி தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவோ இல்லை ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்காகவோ பண்ணும்போது யூ யூஸ் த வேர்ட் எக்ஸ்பெடிஷன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் த சயின்டிஸ்ட் வெண்ட் ஆன் அன் எக்ஸ்பெடிஷன் டு அண்டார்டிகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் வேர்டு வந்துட்டு வாயேஜ். வாயேஜ் அப்படின்றது ஜென்ரலி வி யூஸ் இட் வென் வி கம்யூட் ஆர் ட்ராவல் பை sea ஆர் ஸ்பேஸ்க்கு நம்ம போகும்போது வி யூஸ் த வேர்ட் வாயேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் வாயேஜ் அக்ராஸ் த அட்லாண்டிக் lasted for 2 weeks அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் விச் கேன் டெல் யூ டு differentiate the types of travels. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் ரெண்டுத்துக்குமே வந்து 3 வேர்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ யூ கேன் யூஸ் இட் இன் யோர் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ட்ராவல். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெத் டேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரெத் டேக்கிங் அப்படின்ற வேர்டு எங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலான்னா ஆசம் அப்படின்ற வேர்டை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு இன்ஸ்டெட் வந்து நீங்கள் பிரெத் டேக்கிங்கிற வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து சீனிக். சீனிக் அப்படின்ற வேர்டு வந்துட்டு அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் த வேர்ட் சீனிக். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் செரன். செரன் அப்படின்றது வென் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி காம் அண்ட் ப்ளசன்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப காமாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்குதுன்னு நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் காம் அண்ட் ப்ளசன்ட் யூ கேன் யூஸ் த வேர்ட் செரன் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. எல்லா டைமுமே பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்லைங்களா. வி ஆல்சோ ஹாவ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆல்சோ. ஸோ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் த வேர்ட் லைக் எக்ஸாஸ்டிங், ஓவர்வெல்மிங் அண்ட் ஆல்சோ வந்துட்டு கயோட்டிக் அப்படின்ற 3 வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாஸ்டிங் அப்படின்னா ரொம்ப டயர்ஸமாக இருக்குது இந்த ட்ராவல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா யூ கேன் யூஸ் த வேர்ட் எக்ஸாஸ்டிங் அப்படின்றது. கயோட்டிக் அப்படின்னா நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஸோ ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்காது. ஸோ அன்பிளசன்ட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் த வேர்ட் கயோட்டிக். லாஸ்ட் வேர்ட் வந்து ஓவர்வெல்மிங். ஓவர்வெல்மிங் அப்படின்றது வந்து நீங்கள் பாசிட்டிவாகவும் சொல்லலாம் இல்லை நெகட்டிவாகவும் சொல்லலாம். எனிதிங் விச் இஸ் நோ பியாண்ட் த லிமிட் வந்து you can use the word overwhelming அப்படின்றது. So these are all the words you can use to describe your negative experience about the travel. Finally we'll see some phrases. So phrases அப்படின்றது இந்த வேர்ட்ஸை இப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Say for example, I was blown away by the beauty. ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது, ரொம்ப அமேசிங்காக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் திஸ் டேர்ம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இட் ஃபெல்ட் லைக் அ ட்ரீம். அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குதுன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ். லாஸ்ட் வந்துட்டு த ஜேர்னி வாஸ் அ ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன். மிக்ஸ்டு இமோஷன்ஸ் இருக்கும்போது பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை, ஸோ ரோலர் கோஸ்டர் மாதிரி
ஹையில் போயிட்டு டவுனில் வந்து திருப்பி ஹையில் போகிறது, இந்த மாதிரி மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் த வேர்ட் ரோலர் கோஸ்டர் அப்படின்ற டேர்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் தீஸ் வீடியோஸ் ஆர் ஹெல்பிங் யூ டு இம்ப்ரூவ் யுவர் vocabulary ஸ்கில். ஸோ vocabulary ஸ்கில் ஓரளவுக்கு இதில் டெவலப் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எனக்கு இன்னும் நான் நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் we are going to focus on the psychological barrier. எப்படி நம்ம வந்துட்டு சைக்காலஜிக்கலி என்னென்ன பேரியர்ஸ் வந்துட்டு நம்மளை இங்கிலீஷ் பேசுகிறதுல இருந்துட்டு நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் that will be very interesting and exciting for you to follow up with us. Stay tuned to watch further videos with us. Thank you.